ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிகோடிங் ஸ்டோரிஸ் சேனல். ஸோ டிகோடிங் ஸ்டோரிஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வீடியோஸ், இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நான் ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கலில் பார்க்கும்போது இந்தியா பிகம்ஸ் லீஸ்ட் ஃபேவர்ட் ஏஷியன் ஸ்டாக் மார்க்கெட் இன் போஃபா சர்வே, ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் அண்டர் வெயிட். குறிப்பாட்டு ஏஷியாலே நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாட்டு அவாய்ட் பண்ணுற மார்க்கெட்டாக இருக்குது. குறிப்பாட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் 32% அளவுக்கு அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குறிப்பாட்டு நம்மளோட கம்பெனிஸ், குறிப்பாட்டு இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு க்ரோத் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் ஏன் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏஷியாலே பார்க்கும்போது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஏஷியாலே பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 4th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ 98 ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சர்வே நடத்தியிருக்காங்க. போஃபா செக்யூரிட்டிஸ் 98 ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை இந்த சர்வே நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோட கம்பைன் வேல்யூன்னு பார்க்கும்போது $272 பில்லியன். $272 பில்லியன். இந்த ரெஸ்பான்சஸ் August 7 to August 13 அந்த டைமில் ரெஸ்பான்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் இந்தோனேஷியா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா இந்தோனேஷியா மார்க்கெட்டோட அண்டர் வெயிட் ரேட்டிங் ஜூலையில் 32% இருந்திருக்கு. இப்போ 27% அது குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கான அண்டர் வெயிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 32% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஏஷியாலே இன்வெஸ்டர்ஸ் அதிகமாட்டு அவாய்ட் பண்ணுற மார்க்கெட்டாட்டு நம்ம மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. தைவானும் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் ரேங்க் பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியா பிகம்ஸ் லீஸ்ட் ஃபேவர்ட் ஏஷியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதோட நெட் ஓவர்வெயிட் ப்ளஸ் நெட் அண்டர் வெயிட் இதை பார்த்துடலாம். ஸோ அண்டர் வெயிட் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு 32% இருக்குது, இந்தோனேஷியாவுக்கு 27%, பிலிப்பைன்ஸுக்கு 23%, சைனாவுக்கு 18%, தைவானுக்கு 5%, சிங்கப்பூருக்கு 5%, ஆஸ்திரேலியாவுக்கு 5%. இது எல்லாமே அண்டர் வெயிட் ரேட்டிங் மைனஸ். மலேசியா, நியூசிலாந்துக்கு 0ல் இருக்குது. ஓவர் வெயிட் ரேட் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னா தைவானுக்கு 55%, ஜப்பானுக்கு 50%, சவுத் கொரியாவுக்கு 23%. இந்த ஆர்டிக்கிளில் இதுக்கான காரணங்களை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பவும் பார்க்கும்போது பேசிக்காக இருந்த ஒரு காமன் வேர்டு என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெருசாக இந்தியா ஃபோக்கஸ் பண்ணலை. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அதை தான் அந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அந்த சர்வேல சில அப்சன்ஸை சொல்கிறாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளியர் எக்ஸ்போஷர் இல்லை. அதுதான் இந்தியன் ஈக்விட்டிஸுக்கு ஒரு பிக் கன்சர்ன்ஸாக இருக்குது. எக்கனாமிக் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம ஜிடிபி க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும் யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஜாப் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது ஒரு பெரிய தலைவலியாட்டு இந்தியாவுக்கு இப்போ கூட இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்தியாவோட நெட் அண்டர் வெயிட் 32% இருக்குது. ஸோ இதுக்கு இன்வெஸ்டர்ஸோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சில ரிஃபார்ம்ஸை சேஞ்ச் பண்ணணும். குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரிஃபார்ம்ஸ், சில ரிஃபார்ம்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரில். அது இல்லாமல் வேல்யூவேஷன் எலிவேட்டடாக இருக்குது இந்தியன் ஈக்விட்டிஸில் பார்க்கும்போது. ஒரு பக்கம் 2 வாரமாட்டு இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கம்பெனிஸோட இப்போ லாஸ்ட்டாட்டு போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இது மாதிரி சில குளோபல் கிரைசிஸ், ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவு, சில ரிஃபார்ம்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் அப்படி அவாய்ட் பண்ணாலும் அதே சேம் டைமில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கரண்ட் குவார்ட்டரில் $4 பில்லியன் அளவுக்கு இந்தியன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. $4 பில்லியன் அளவுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. இது இந்த ரீஜனில் எமர்ஜிங் மார்க்கெட், இந்த ரீஜனில் ஹையஸ்ட் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்க் டேட்டா படி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ஆல் டைம் ஹை பார்க்கும்போது, நிஃப்டியோட ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை பார்க்கும்போது 26,373 பாயிண்ட்ஸ் ஜான்வரி 2026 டச் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஆரம்பித்தது தான் உண்டு அன்னைக்கு பிடிச்ச பீடை நம்ம மார்க்கெட்டுக்கு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்பவே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. NSE நிஃப்டி 50 பார்க்கும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 month பீரியடில் நிஃப்டி 50 US ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 4.07% ட்ராப் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து 8.41% ட்ராப் ஆயிருக்கு. மேலே போஃபா செக்யூரிட்டிஸ் எடுத்த சர்வே படி பார்க்கும்போது
யூஎஸ் ஈரான் கிரைசிஸ்னால எனர்ஜி காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரெஷரில் போடுது. குறிப்பாட்டு யூஎஸ் ஈரான் வார் நடக்கிறதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜி காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, அது எக்கனாமிக் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ரேங்க் தான் கொடுத்துருந்தாங்க. அது போக பார்க்கும்போது எனர்ஜி காஸ்ட் வந்து ரைஸ் ஆனது. ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை, அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு. நிஃப்டி 50 ரீசெண்டாட்டு மார்ச்சில் போன லோலேருந்து ஒரு 8% ரிகவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்படி ரிகவர் ஆனாலும், அந்த 8% ரிகவர் ஆனாலும் ஆல் டைம் ஹைலேருந்தே 8% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஏஷியாவில் செகண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் மேஜர் மார்க்கெட்டாட்டு நம்ம மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தோனேஷியா மார்க்கெட்டை பார்க்கும்போது அது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆட்டு மாறி இருக்குது. ஜகார்ட்டா காம்போசிட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 20% அளவுக்கு ஜூன் லோலேருந்து ரேலி ஆயிருக்கு. அது அவங்களோட சென்ட்ரல் பேங்கோட சில மெஷர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களோட மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு இதில் என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெருசாட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கில் மென்ஷன் பண்ணி, குறிப்பாட்டு நம்மளோட ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணாலும் இந்த குவார்ட்டர்ஸில் $4 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எமர்ஜிங் மார்க்கெட் இந்த ரீஜனில் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிஃப்டி 50யோட க்ரோத்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இப்போ இந்த கம்பெனியெல்லாம் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. 10% தான் நம்ம எஸ்டிமேஷன் பண்ணோம், 18% வந்திருக்கு க்ரோத்து. ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பாரதி ஏர்டெல் இவங்க மட்டுமே இந்த இன்க்ரிமெண்டலுக்கு 60% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஏர்னிங்ஸில். அதே சமயத்தில் இன்டர்குளோப் ஏவியேஷன், ஐடிசி, டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ், டாடா மோட்டார் பாசஞ்சர் வெஹிக்கிள், சிப்லா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இவங்க சோபிச்ச அளவுக்கு இவங்க பெருசாக சோபிக்கல. ஏன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. நிஃப்டி 50யோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஃபினான்ஷியல் 27க்கு எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு, 0.6% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிண்டால்கோ, என்ஜிசி, ஐசிசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபினான்ஷியல் 28க்கான ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் 0.3% அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரியை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.